எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் தரக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறத பற்றி அந்த தலைப்புல சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போறோம். அந்த ராகு பகவான் என்ன மாதிரியான சில விஷயங்களை நன்மைகளை அந்த ஜாதகருக்கு அந்த திசா காலங்கள் புக்தி காலங்கள் நடக்கக்கூடிய நபர்களுக்கு செய்வாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய நன்மைகள் பொருந்தி வரும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக அந்த ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் 18 வருட திசை காலங்கள். ராகு பகவான் ஒரு நிழல் கிரகமாக சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனுக்கான அந்த கர்ம வினைக்கான பலனை தரக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான். நம்ம முன்பிறவியில அல்லது முன் ஜென்மத்துல ஏதோ ஒரு செய்த நன்மை தீமைக்கான பலனை இந்த பிறவியில் அனுபவிப்போம். அதற்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான். ஒரு மனிதனுக்கான கர்ம வினையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது ராகு பகவான் தான். இனிமேல் அதாவது நம்ம பிறந்ததுல இருந்து வச்சுக்கலாம், பிறந்ததுல இருந்து வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகள் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் தான். இதை பொறுத்துதான் அடுத்த பிறவில சில கர்ம வினைக்கான பலன்களை நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கலாம். அப்படி பாக்குறப்ப இந்த ராகு பகவானுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஜோதிட ரீதியாக. இந்த ராகு பகவானுடைய அவர் அமர்ந்த இடத்தை பொறுத்தும் கோச்சார ரீதியாக அவர் அமர்ந்த இடத்தை பொறுத்தும் மிக முக்கியமான பலன்களை அந்த ஜோதிடர்களால சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. பொதுவா இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது உண்மை. ஏன்னா இந்த ராகு பகவான் ஒரு செயல் செய்யும் போது அந்த செயல் செய்யக்கூடிய நபர்களை மிக பிரம்மாண்டமாக செய்ய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராகு ஒரு உதாரணத்துக்காக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு செயல் எடுத்தாலும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு தொழில் செய்கிறாங்க, ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த செய்யக்கூடிய இப்போ ஹோட்டல் கடை வைக்கிறார் ஒரு ஏரியாவில் அப்படின்னா சாதாரண அந்த திசா காலங்கள் புத்தி காலங்கள் நடக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோட்டல் கடை வச்சு அந்த வியாபாரத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ராகு சம்பந்தப்படக்கூடிய நபர்கள் அவர் எந்த பாவத்தோடு ராகு சம்மந்தப்படுறாரோ அந்த பாவத்தில் அவங்க பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவாங்க. இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஏரியாவுக்குள்ள இந்த ராகு சம்பந்தப்படக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க, 10 ஏரியால சின்ன சின்னதா ஒரு ஹோட்டல் கடை ஓப்பன் பண்ணிட்டு போயிரு, 10 இடத்துல வியாபாரம் நடக்கும்ல, இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை அவர்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ராகு பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அதனாலதான் அந்த ராகு பகவான பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய நபர்கள் கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாழ்க்கையில இந்த கண்ணுக்கு புலன்படாத விஷயங்களின் மூலமாக நன்மை அடையிறது, கண்ணுக்கு புலன்படாத விஷயங்களின் மூலம் போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இதையெல்லாம் இந்த ராகு பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுங்களேன். சும்மாவே சுத்திட்டு இருந்தா எப்ப இவ்வளவு பெரிய ஆனா இப்படிங்கிற அந்த கண்ணுக்கு புலம்படாத விஷயங்கள் எனக்கே இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியலங்க, இப்படிலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஒரு சிலருக்கு அமையுது பாத்தீங்களா. இதெல்லாம் அந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. ஒரு சில நபர்களுக்கு ஜாதகத்துல அவருடைய குறிப்பா சில பாவங்கள்ல அந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய போது திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் வாழ்நாள்ல தரக்கூடியவர் அந்த ராகு பகவான் தான். இந்த லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர் ஒரு ஸ்டாக் வாங்கினாங்க, அது எப்படி பிச்சுக்கிட்டு போயிருச்சுங்க, இவ்வளவு தூரம் போயிருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பிரம்மாண்ட உயர்வு, திடீர் அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய அந்த லாட்ரி வாங்கின திடீர் பரிசு வந்துருச்சு, இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ராகு பகவான் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் வச்சுக்கோங்களேன். இந்த ராகு பகவான் இருந்த இடத்தை பொறுத்து, சொந்த வீடு இல்லாதனால இருந்த இடத்தை பொறுத்தே பலன் தரக்கூடியவராக வருவார். அந்த 12 பாவங்கள்ல எந்த பாவத்துல இருக்கிறாரோ அந்த பாவத்தை பொறுத்தே நன்மைகளையும் தீமைகளையும் செய்யக்கூடியவராக வருவார். இப்ப இந்த ராகு பகவானுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயல் நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த செயல் செய்யும் பொழுது மாட்டிக்கொள்ளாத நபர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து விளையாட போறோம். அந்த விளையாட போற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒருத்த மட்டும் நைஸா எஸ்கேப் ஆயிடுவான், அல்லது அந்த ஒருத்த மட்டும் அந்த விஷயத்துல மாட்டிக்க மாட்டான். ஒருத்த மட்டும் அன்னைக்கு லீவ் போட்டிருப்பான். அன்னைக்கு நம்ம 10 பேர் தான் ஒட்டுக்கா சுத்துவோம், 5 பேர் தான் ஒட்டுக்கா சுத்துவோம், ஆனா அந்த ஒருத்த மட்டும் அன்னைக்கு லீவ் போட்டிருப்பான் பிரச்சனை நடக்கிற அன்னைக்கு. இந்த மாதிரி அந்த சம்பவங்களில் மாட்டிக்கொள்ள கூடாத நபர்கள்னு ஒருத்திருப்பான் பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த ராகு பகவானுடைய சம்பந்தம் ஏற்படும் பொழுது அது நடக்குன்னு வச்சுங்களேன். இதை பெரிய நபர்கள் கூட மாத்திக்கலாம். எத்தனையோ விஷயங்கள்ல சில தவறுகள் இந்த ஊழல் எல்லாம் பண்ண போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நபர்கள் மாட்டிக்க மாட்டாங்க, அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா அந்த திசாகாலம் முடியும் போது போய் சிக்க வச்சிருந்து வச்சுக்கோங்க, இந்த ஸ்மக்லிங் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிக்காம ஒருத்தர் இவர் தான் பண்றான்னு தெரியும், ஆனா அதற்கான சாட்சிகள் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இந்த ராகு பகவான் தொடர்ந்து கண்டிப்பா இருக்கும் அந்த ஜாதகத்துன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு செயல் செய்தாலும் எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் அதை செய்து முடித்தே ஆக வேண்டும் என்ற, எப்படியாவது முடிச்சே ஆகணும்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல நம்ம கிளம்புறோம், ஒரு 15 நிமிஷத்துல ஒரு இடத்துல போய் சேரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சிக்னல் டிராஃபிக் எதையும் மதிக்காம
பூந்து பூந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செயல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த செயலை எப்படியாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ராகுவோடு தொடர்புடைய நபர்கள் வச்சுங்களேன். சொல்லலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த அமைப்பு பொருந்தி வரும். பொதுவாக இந்த ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் மிதுன வீட்டிலும், துலா வீட்டிலும், கும்ப வீட்டிலும் இவங்களுடைய நட்சத்திரம் இருக்கு. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரங்கள் இந்த 3 வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த மிதுன் சொல்லக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில 3வது வீடா வருது. இந்த ராகு திசை காலங்களிலும், புத்தி காலங்களிலும், கோச்சார கிரகங்கள் சம்பந்தப்படக்கூடிய காலங்களிலும் மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடியவராக ஒரு சிலருக்கு ராகு பகவான் வந்துடுவார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மிகப்பெரிய தைரிய இழப்பையும் அந்த காலத்துல ராகு பகவான் செய்து விடுவார்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய முயற்சியில் எடுக்க வைப்பதும், முயற்சி எடுத்து அதுல போய் சிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகளும், வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த ராகு திசை காலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், ராகு புத்தி காலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். சும்மாவே இருந்துட்டே இருந்தாடா, திடீர்னு ஏதோ ஒன்று பண்ண பெரிய ஆளாயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான தன்மை. கரெக்டா போயிட்டுனா இவன் இந்த விஷயத்த மாத்தாம இருந்தானாலே போதும், நல்லா இருந்திருப்பான், மாத்தினா சிக்கிட்டான், இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த ராகு பகவான் அந்த திசா காலங்கள்ல ஏற்படுத்தி கொடுத்துருவாருன்னு வச்சுங்களேன். இறந்த கால நினைவுகளிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கும், இறந்த கால நினைவுகளில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். பொதுவா இந்த பழசை நினைச்சிட்டே வாழ்ந்துட்டே இருப்பானுங்க. நம்ம இப்படி இருந்தா இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. அதுவே ஒரு வாழ்க்கையில சில முன்னேற்றத்திற்கான தடையா இருக்கும் பார்த்தீங்களா. இதையெல்லாம் இந்த ராகு பகவான் உடைச்ச அந்த திசா காலங்கள்ல மிகப்பெரிய உயர்வை தரக்கூடியவராக வருவார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோக்கஸ்டா இருப்பாங்க, திடீர்னு பழைய விஷயங்களை நினைச்சிட்டு அப்படியே உட்காந்துப்பாங்க. இதற்கு காரணம் இந்த ராகு பகவான் தான். பொதுவாக இந்த ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இந்த துலாம் வீட்டிலையும் நட்சத்திரத்துல அவருடைய நட்சத்திரம் வர்றதுனால நண்பர்கள் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அந்த நண்பர்கள் நமக்கு செய்யக்கூடிய துரோகத்தை அந்த காலத்துல ராகு திசை காலங்களில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ராகு பகவான் கொடுத்துருவாரு. பொதுவா ஒரு சிலருக்கு அந்த காலத்துல திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் தடை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு சிலருக்கு திருமணம் நடத்தி விடுவாரு, நடத்திட்டு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த ராகு திசை காலங்கள், ராகு புத்தி காலங்கள்ல ஏற்படும். பொதுவா இந்த வெளிநாடு, வெளி மாநிலங்கள் சம்பந்தமான வாய்ப்புகளை அந்த திசை காலங்களில் அந்த ஜாதகரை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த ராகு பகவான் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, வெளி மாநிலங்கள் சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் சென்று சில வாய்ப்புகளை வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ராகு பகவான் திசை காலங்களில் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா ராகு வெளிநாடுகள், வெளிமாநிலங்கள் குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால வெளிமொழி, அந்நிய மொழி இதெல்லாம் குறிக்கக்கூடிய காரணத்தினால திசை காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு ஏற்படும் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வச்சுக்கோங்களேன். ஊர் விட்டு பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் பண்றது, அல்லது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது, அல்லது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு வருது. இது அவரவருடைய ஜாதக அடிப்படையின் பலன்ல அந்த ராகு பகவான் பலன்களை கொடுத்துட்டே இருப்பாருன்னு வச்சுங்க. அதே மாதிரி 11வது இடத்தின் அவருடைய நட்சத்திரம் இருக்கக்கூடியதுனால, பொதுவாக காலபுருஷ சக்கரத்தினுடைய 11வது இடத்துல அவருடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால அபரிவிதமான, அதாவது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்பும், மிகப்பெரிய லாபங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த ராகு பகவான் ஏற்படுத்திடுவாரு. நான் நினைச்சே பார்க்கலங்க, நான் பண்ண தொழில் இவ்வளவு பெரிய லாபம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும், இதெல்லாம் அந்த பலன்கள்லாம் அந்த லாபங்களை பெறுவதும் இழப்பதும் இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ராகு பகவான் அவருடைய ஜாதகத்துல அமர்ந்த இடத்தை பொறுத்து பலனை ஏற்படுத்தக்கூடியவராக வந்துடாம வச்சுங்க. ஒரு சிலருக்கு, குறிப்பா எல்லாத்துக்கும் இது நடக்காது, குறிப்பா ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய விஷயம் கேட்டீங்கன்னா இந்த திருமணம் 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, 2வது மனைவி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த திசா காலங்கள்ல ராகு பகவான் செய்வார். இது எல்லாத்துக்குமே நடக்காது. அந்த பாவங்கள்ல சம்பந்தப்படும் போது இந்த ராகு பகவான் கோச்சார ரீதியாக அந்த 18 வருடங்கள சில பாவங்கள்ல சம்பந்தப்பட்டு போகும்போது இதற்கான வாய்ப்புகளும் ஒரு சில ஜாதகர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கங்களேன். குறிப்பா இந்த ராகு இந்த திசா காலங்கள்ல எப்படியாவது நான் நினைச்சதை அடையணும்னு நினைக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா. சந்தோஷமான ஈடுபாடுகள்ல தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அந்த ராகு திசா காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு குறிப்பா வந்துரும்னு வச்சுக்கோங்க. ஜாலியா இருக்கணும்டா, என்ஜாய் பண்ணணும், சுகபோக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், இப்படிங்கக்கூடிய எண்ணம் எல்லாம் அந்த திசை காலங்கள்ல ராகு பகவான் கொடுத்துருவாரு. பொதுவா தான் செய்யக்கூடிய செயல்ல இந்த ஷார்ட்கட்டுன்னு ஒன்று இருக்கும் பாத்தியா, அதை சொல்லி எனக்கு சும்மா தலையை சுற்றி மூக்கத்தோட வேலை இருக்கவே கூடாது, கஷ்டப்பட்டு அதை அப்புறம் பார்த்துக்கலாம், டக்குன்னு போய் ஏதோ ஒரு வேலையை செய்வோம்ல அப்படிங்கிற மாதிரியான தன்மையை தனக்குள்ள ஏற்படுத்தக்கூடியவராக இந்த திசா காலங்கள்ல ராகு பகவான் வந்துருவாரு. இந்த ராகு திசா காலங்கள் பெருமளவு, அதாவது ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்கு நன்மை செய்தாலும் கூட பெருமளவு நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா தீமை செய்யக்கூடிய கிரகங்களாகத்தான் வருது இந்த ராகு பகவான், கேது பகவான் வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்குறப்போ அந்த திசா காலங்கள்ல மிகப்பெரிய ஒரு வறுமை நிலை சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வறுமை நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் ஏற்படுத்திடுவாரு. நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சம்பாரிச்சுட்டே இருப்போம்.
ஆனா நமக்கு ஒரு பக்கம் பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அந்த குடும்ப விரோத போக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யறதே நம்ம குடும்பத்துல இருக்குன்னு எவனுக்கும் பிடிக்காது. அப்பா அம்மாவா இருக்கட்டும், அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும், அக்கா தங்கச்சிகளா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த நபர்களுக்கும் தான் செய்யக்கூடிய ஒரு செயல் பிடிக்கவே நமக்கு பார்த்தீங்கன்னா அது சரியா தெரியும். ஆனா அந்த நபர்களுக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரியான குடும்ப விரோத போக்கினை இந்த ராகு பகவான் திசை காலத்துல கொடுத்துருவார். அப்போ இந்த திசை காலங்கள் ராகு பகவான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியவராக வருவார்னு வச்சுக்கோங்க. அந்த ராகு பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல 12 பாவங்கள்ல எந்த மாதிரியான பாவங்கள் அமர்ந்திருக்கார், அவர் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த ஜாதகருக்கு ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத பொறுத்து இன்னும் பலன்களை துல்லியமா நம்மளால சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு உதவியா இருக்கும். நன்றி.